கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டவர்களாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அநாதி தேவனாக ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமாய் நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. அநாதி ஸ்நேகத்தால் எங்களை ஆண்டவரே நீர் ஸ்நேகித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒரு தகப்பனை விட மேலாக ஆண்டவரே, ஒரு தாயை விட மேலாக எங்களிலே அன்பு கூர்ந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர்தானே. மனுஷருடைய உதவி விருதாமாய் போகும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு உதவி கரம் நீட்டுகிறவர் நீர்தானே. ஆண்டவரே, ஆண்டவரே புயல் காற்றுகள் ஆண்டவரை சீறி வரும் பொழுது, ஆண்டவரை கடும் அலைகள் ஆண்டவரை எங்கள் படகிலே மோதி அடிக்கும் பொழுது, வாழ்க்கை படகு அலைவுபடுகிற நேரங்களில் எல்லாம் எங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா மூழ்காமல் காக்கிற தேவன் நீர்தானே. எங்களை பத்திரமாய் கரை சேர்க்கிற தேவன் நீர்தானே. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவராக ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மிகவும் பெரியவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய தயவு, இவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவரே எங்கள் மேல நீங்க பாராட்டி இருக்கிறீங்க. அதற்கு ஈடாய் நாங்கள் என்னத்தை செய்ய முடியும் ஆண்டவரே? அதற்கு ஈடாய் நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? உம்மை நேசிக்க ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே ஹல்லேலூயா இன்னும் அதிகமாய் நேசிக்க, உம்மில் அன்பு கூற ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க உண்மையா? ஆண்டவரே, அப்பா நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலாம் ஆண்டவரே, அதிகமாய் உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்ல ஹல்லேலூயா முடியுமானால் நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். புயல் காற்றுகள் ஹல்லேலூயா கடும் அலைகளின் மத்தியிலே நம்ம கடந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் கூட அதன் நடுவில் எப்போதும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, என் நேரமும் உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே. எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் இப்படி எனக்கு நடந்தது என்று கேள்விகள் வருகிற நேரத்தில் கூட ஆண்டவரே உம்மை உயர்த்த விரும்புகிறேன். உம்முடைய சித்தத்தை நான் ஆண்டவரே செய்ய விரும்புகிறேன். உம்மை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. இன்னும் என் விசுவாச பாதையில நான் தொடர்ந்து ஓட விரும்புகிறேன் ஆண்டவரே. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்பட பண்ண நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாமே நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர்தானே. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே.
கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே, விண்ணக பேரின்பமே நீரே, விண்ணக பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா, ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள அன்புகள் எல்லாம் ஒருவேளை நமக்கு எதிராக ஒரு நாள் மாறலாம். ஆனால் அந்த இயேசுவின் அன்பு மாத்திரமே என்றைக்குமே மாறாததா இருந்திருக்கிறது. உலக மனிதர்கள் எல்லாரும் நம்மை ஹல்லேலூயா வெறுத்து ஒதுக்குகிற ஒரு நிலைமை வரலாம். ஆனால் அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு ஒரு நாள் நம்மை விட்டு அவர் எடுக்கவே மாட்டார். மறுபடியும் மறுபடியும் தன்னிடத்திலே நம்மை சேர்த்து கொள்ளும்படியாய், இன்னும் நம்மை பலப்படுத்தும்படியாய், இன்னும் அவரை மகிமைப்படுத்துகிறதற்கு ஏதுவாக நமக்கு உதவி செய்ய முடியாது. எப்போதும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறாரே. ஆண்டவரே உம்முடைய அன்பு போதும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல போறோம்? ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது ஆண்டவரே, உம்மை இரக்கம் பெரியது ஆண்டவரே, உங்க கிருபை பெரியது ஆண்டவரே, என் மேல நீர் பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. நேசர் நீர்தானையா ஐயா, என் நேசர் நீர்தானையா, என் நேசர் நீர்தானையா, எனக்கு என் நேசர் நீர்தானையா. ஆண்டவரே உம்மில் அன்பு கூறுகிற ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற, உம்மை முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிற, உம்மை பின்பற்றுகிற ஒரு கிருபை எங்களிலே வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பூரண கிருபை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போதும் ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகள் நடுவில் நாங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை தந்திருக்கிறீங்க. அதை படைத்த ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்த நோக்கத்தை மாத்திரம் நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களா எப்போதும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷபர பலபரபாரியம் கரட பரபலபர பதுரட பரபலபரபா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்ன வந்தாலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறத, உம்மை பின்பற்றுகிறத, உம்மை துதிக்கிறத நான் விட்டு விடவே மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை
மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வேன் ஆண்டவரே. எல்லா நிலைமைகளிலும் நான் உம்மை உண்மையாய் பின்பற்றுவேன் ஆண்டவரே. நான் உமக்கு உண்மையாய் இருப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபரபபபபபப ரகபலபரபதுரடபரபலபரப ஷபரபலபரப ரிகபரபலபரபதுரடப கபரபலபரப ஷபரபலபரபதுரடபரபலபரப. இயேசுவே, 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகபலபரபதுரடபரபரப ஷபரபலபரபதுரடப கபரபலப. ஹல்லேலூயா. ரிகமபபப. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகநாதரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நுகங்களை முறிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுகளை உடைக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரப ஷபரபலபரபதுரடப கபரபலபரப ரிகபலபரபதுரடபரபலபரப. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றாலும் உம்மை உயர்த்த, எங்களுடைய எல்லாவற்றாலும் உம்மை மகிமைப்படுத்த, எல்லாவற்றாலும் உம்மை ஆராதிக்க, உமக்கு ஒருவருக்கே செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் துதியையும் செலுத்த இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆண்டவரே பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அனல் மூட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கட்டுகள் எல்லாம் அறுக்கட்டும், எங்கள் கயிறுகள் எல்லாம் ஆண்டவரை எரிந்து போட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா சாபங்கள் ஆண்டவரை முறியடிக்கட்டும் ஆண்டவரை. சாபத்தீடானவைகள் எங்கள் வாழ்க்கையின் எல்லையை விட்டு அகன்று போகட்டும். ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் என்கிற பயத்தோடு, ஒரு உணர்வோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரை இந்த காலவேளையிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஓ ரகபலபரப ஷபரபலபரபலபரப ரிகரபலபரபரப துரடபரகபரபலபரப ஷபரபலபரபலபரப ரிகமனா ஹந்தரே ரேகமானா ஷியந்தரபர கபரபலபரப துரட கபரபலபரப ஷகதரபர கபரபலபரபலபரப ரிகரபரப கபரபலப. பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவரை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பரலோகத்தின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே. ரிகபலபரப துரட கபரபலபரப ஷபரபலபரபலபரப துரகபபப ரிகமானா ஷமானா கந்தரபோ ரகபரப ரிகமரபலபரப ஷபரப கபரபலபரப துரகபபபப. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரிபா ஷபரப லகமனா ஹந்தரப ரிகரபரபலப கபரபலபரப ஷபரபலபரபலபரப. ஆண்டவரே கர்த்தருக்கென்று ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஆண்டவரே கர்த்தருக்கென்று வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எங்க பலத்தை ஹல்லேலூயா சார்ந்து அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையை சார்ந்து, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, எல்லா ஆண்டவரே எதிரான நிலைமைகள் மாறுவதாக, எதிரான வல்லமைகள் எல்லாம் அகன்று போவதாக. ஓ ரபபப ஷபரபலபரப துரடப கபரபலபரபலபரப ரிகபரபலபரப ஷபரப கபரபலபரபலபரப ரிகமனா ஹந்தரடபரப கபரபலபரப ஷபரப கபரபலபரபலபரப. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு நோக்கம், உம்மை மகிமைப்படுத்துகிறது மாத்திரமே எங்க வாழ்க்கைக்கு ஒரே ஒரு அர்த்தம், நீர் ஆண்டவரை உயர்ந்திருப்பது மாத்திரமே. Hallelujah, hallelujah. Oh shabababababababa, hallelujah. Rakabalababa shagadarabalabalaba rishagadarabuba kabarabalabalabuduraba kabarabalabalaba lishagadarabu handarababa kabarabalabalaba rikabarabalabalabuduraba kabarabalabalaba shagadarabudi karadabalabalabalabalaba rikamana handarabu karadabudaba kabarabalabalaba shagadarabuba kabarabalabalabalabalaba lihandarabu hadarabu Karadababa Kabarababa Shagadarabu Karadababa Likama Mama Rakamana Siandere Kere Handa Lucihanda Ragadara Karahandarabu Karahanda Lukumana Handura Sikamana Handere Luka Ragade Leko Ragada Nabone Shikarama Likurama Mana Handana Kona Siandere Kurahaba Lekuna May Handarana Kuni Andere Kurahadarabu Lishama Marakamalabu Rakama Hallelujah Lihama
Shalabura Gantare, Lishagadi, Ankura Baba Baba, hallelujah, 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 Riba Shaba Baba Baba, Rikamala Badabadura Badabala Shababa, hallelujah. Hallelujah, 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 hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓரி பஷபர பலபரி அங்கரட பலபல பலபதுர கபர பலபரபா ரிகமன பதரட பலபல பலபஷபர பலபரபா. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஹalleluya கர்த்தருக்கென்று ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவுக்காக ஹalleluya சிறுவையில் அறையப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டவரே தைரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவுக்காக எதையும் விட்டுவிட மாட்டேன் என்கிற நிச்சயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உறுதியான தீர்மானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஓ ஷபபபரகபலபரப எப்போதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. எப்போதும் உமக்கு சாட்சியா வாழணும் ஆண்டவரே. எப்போதும் உம்மையே நாங்கள் உயர்த்தணும் ஆண்டவரே. அந்த கல்வாரி அன்பை ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது ஆண்டவரே. அந்த சிலுவையிலே நீர் காண்பித்த அந்த ஆண்டவரே கிருபையை ஆண்டவரே நாங்கள் மறக்க கூடாது ஆண்டவரே. வெளிப்படுத்தின அந்த ஆண்டவரே பிராயச்சித்தத்தை ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஒருபோது நாங்கள் புறக்கணிக்க கூடாது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரே விளக்காய் வந்தவரே, எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் வந்தவரே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தவரே, எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றினவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்க, உம்மையே உறுதியாய் பற்றிக்கொள்ள, உம்மையே முழுமையாய் பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹalleluya. Ora balara shaba baba 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 riankara baba 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 rikabana baba baba badura baba shaba baba baba badura kabana baba baba hallelujah rikantere andara baba shaba baba baba kabana baba baba hallelujah. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உமை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பேன், உமை எந்நாளும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர், ஜீவன் தந்தீர் உமை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பேன், உமை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர்,
நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, நிரந்தரமானவரே, எங்க வாழ்க்கையின் நம்பிக்கையாய், எங்க வாழ்க்கையின் வெளிச்சமாய், எங்க வாழ்க்கைக்கு ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலமாய், எங்களுக்கு கண்மலையும் கேடகமும் கோட்டையுமாய் ஆண்டவரே நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலையும் எங்களை ஒரு விசை கூட உமக்கு முன்பாக சீர்தூக்கி பார்க்க, ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கூட கர்த்தருடைய ஆண்டவரே சமூகத்தில் ஒப்படைக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஜீவ பலியாக தேவனுக்கு ஹல்லேலூயா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக என்னை படைக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தந்த ஜீவனை, நீர் தந்த ஜீவனை உமக்கே நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்களையே ஒரு ஜீவ பலியாக கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உம்முடைய இஷ்டம் போல என்னை வழி நடத்தும், உம்முடைய சித்தம் போல என்னை வழி நடத்தும், உம்முடைய அன்பின் கரத்தினால் என்னை வணைந்து கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை தொடர்ந்து ஆண்டவரே தாங்கும். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கென்றே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனி நான் அல்ல, எனக்குள்ளே இயேசு. ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, எனக்குள்ளே இயேசு. இனி நான் அல்ல, எனக்குள்ளே இயேசு. இயேசு வளரட்டும். ஆண்டவரே, இயேசு வளரட்டும் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ளே வளரட்டும், கிறிஸ்து எனக்குள்ளே பெருகட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஜீவன் ஆண்டவரே எனக்குள்ளே இருந்து வெளிப்படட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஜீவனை ஆண்டவரை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த நித்திய ஜீவனின் ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லா மேன்மைகளும் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக, எல்லா ஆசீர்வாதங்களும் வெளிப்படுவதாக, எல்லா நிறைவுகளும் வெளிப்படுவதாக, எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. தேவனுடைய தயவுள்ள கரம் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். நேற்று 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எலிசா அவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்த காரியத்தை பார்க்கிறோம். எலியாவின் நாட்களிலே, கடைசி நாட்களில் எலிசாவை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். எலியா 4 இடங்களுக்கு சென்றார் என்பதை பார்த்தோம். கில்கால், அப்புறம் பெத்தேல், எரிகோ, யோர்தான். இந்த 4 இடங்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, கில்கால் நிந்தை நீக்கப்பட்ட இடம். எகிப்தில் இந்த நிந்தை, எகிப்தில் வேதனை, துக்கம், நிந்தை, அவமானம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் புரட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். பின்பு அவர்கள் பெத்தேல் என்கிற இடத்துக்கு வந்தாங்க. பெத்தேல் தேவ தரிசனம் பெற்ற இடம், அது தேவனுடைய வீடு. நிந்தை நீக்கப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்தவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த புது வாழ்வு. ஆமென். இன்றைக்கி கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்கள, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? புது வாழ்வு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறும். ஒரு யாக்கோபுடைய சரித்திரம் மாறியதே, அதே போல் உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறும். ஒருவேளை சூரிய அஸ்தமிக்கிற சமயம் அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்து காணப்பட்டது. அந்த சூரிய அஸ்தமனம் ஒரு சூரிய உதயமானத்துக்கு, சூரிய உதயத்திற்கு காரணமாயிற்று. ஒரு புது வாழ்வு, ஒரு வழிகளை கர்த்தர் திறந்தார், ஒரு வாழ்வு உண்டானது. அந்த வாழ்வு மூலமாக இயேசு ரட்சகராக கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வீடு. பின்பு எரிகோவில் அது ஒரு காலத்தில் வெற்றி கிடைத்த இடம். அந்த எரிகோ பட்டணாலே சபிக்கப்பட்ட இடம் தான். சபிக்கப்பட்ட இடத்துலேருந்து ஒரு வெற்றி கிடைத்த போது அந்த வெற்றியை மட்டும் சார்ந்தடாம்பரி, பழைய காலத்தில் கிடைச்ச அந்த நன்மைகளை மட்டும், பழைய காலத்தில் எங்கூட இருந்தார், எனக்கு கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சார், அந்த பழைய வெற்றியை மட்டும் சார்ந்துடாதபடி இன்றைக்கும் கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.
ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். ஆகவே எரிகோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் புதிய காரியத்தை செய்வார், நாளைக்கும் அதை செய்வார். இன்றைக்கு எங்கள் தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கு அதை செய்வார். விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா. அதற்கப்புறமாக யோர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் பெற்றார். அந்த யோர்தானில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் கடந்து வந்தார்கள். அது தடையாக இருந்தது. எதுக்கு தடையாக இருந்தது? வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்கு போவதற்கு தடையாக இருந்தது. அந்த தடைகளையெல்லாம் மாறுவதற்கு உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் போனார்கள். அந்த யோர்தான் ரெண்டாக பிரிந்தது. கால் வைத்த போது பிரிந்தது. பின்பு எலிசா நாட்களில் ஒரு சால்வை வைத்து அடித்த போது அது தண்ணீர் ரெண்டாக பிரிந்தது. அங்கே உள்ள தடைகள் மாறியது, சோதனை மாறியது. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில் யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வந்தபோது வானம் திறந்தது. ஆமென், அல்லேலூயா. யோர்தானில் இருக்கிற வேதனை, அங்கே இருக்கிற சோதனை எல்லாவற்றையும் கடந்து வருகிற பொழுது தடைகளை மாற்றுகிற கர்த்தர், தடைகளை கடந்து போகும் கர்த்தர். அவன் அவருக்கு முன்னே சொன்னார், தேவரீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென் சொல்லும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவரீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்தது அது யோர்தான் தடுக்க முடியாது, எரிகோ தடுக்க முடியாது, பெத்தேல் தடுக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் கில்கால், அவன் எலிசா தொடர்ந்து எஜமான உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதேவுடைய உண்மையை நம்பிக்கிறபடினால் நீ பூரண சமாதானத்தோடைய அவனுக்கு உறுதியாய் பின்பற்றி வந்தான். கில்கால் மட்டுமல்ல, பெத்தேல் மட்டுமல்ல, எரிகோ மட்டுமல்ல, யோர்தான் மட்டுமல்ல, நீங்கள் போகிற இடம் வரைக்கும் நான் வருவேன்னு சொல்லி தொடர்ந்து எஜமானை தொடர்ந்து பிடிச்சான். அப்போ சொன்னான், அவனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னான். அந்த எலிசா சொன்ன காரியம், நான் உங்கள் மேலே இருக்கிற ஆவிக்குரிய வரம் எனக்கு 2 மடங்காக வேணும். அல்லேலூயா சொல்லுமா, ஆமேன்னு சொல்லுமா. உபவாச கூட்டத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ எனக்கு தெரியாது. அந்த எலியாவை மேலிருந்த அபிஷேகத்தை எலிசா 2 மடங்கு எதிர்பார்த்தான். அந்த எலியாவை பார்க்கலும் எலிசாவை பார்க்கலும் மேலான ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறாரு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெறுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. அந்த கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் பெரிதான காரியங்களை செய்கிறாங்க. எலிசா பார்த்து, நீ அரிதான காரியத்தை கேட்டப்பா. சில பிள்ளைகள் கேட்பாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. ஆனால் எலிசா கேட்ட காரியம், அவன் ஆவிக்குரிய தகப்பன், அவன் எஜமானன், அவன் குருவான விடத்தை கேட்குறான், அவன் ஒரு சீஷன். ஆனால் அவனுக்கும் அவருக்குள்ள உறவு என்னன்னா, அவன் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தாரான். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. பணிவிடை செய்கிற ஊழியம், அந்த பணிவிடை செய்கிற ஊழியத்தையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அந்த எலிசா செய்த காரியம், ஒரு புத்தகத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார். நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்த காரணம் ஏன் பாஸ்டருக்கு நான் செய்த பணிவிடைனார். அவர் புத்தகத்தை அழகாக அடிந்தார். என்ன பணிவிடை செஞ்சாராம்? அந்த பாஸ்டருக்கு துணி வச்சு கொடுத்தாராம், அயன் பண்ணி கொடுத்தாராம், அவர் வீட்டை க்ளீன் பண்ணுவாராம், அவருக்கு வேண்டிய பணிவிடை செய்வாராம். அப்போ அவருடைய ஷூ கூட பாலிஷ் பண்ணி கொடுப்பாராம். அதனால் அவர் சொன்னார், என் பாஸ்டருக்கு நான் செய்த பணிவிடைனா அவர் மேலே இருந்த ஆவி என் மேலே வந்து இறங்குச்சு. அவர் மேலே இருந்த அபிஷேகம் என்ன செஞ்சுது, எனக்கு வந்து இறங்கிச்சு அப்படின்னு சொல்கிறார். அவரும் இன்னைக்கு அவரும் ஒரு பெரிய பாஸ்டர், அது பெரிய நல்ல ஒரு பெரிய தேவ மனுஷன். அதுக்கு அவர் தான் வாழ்வில் உயர்வதற்கும் அந்த கிருபைகளையும் வரங்களையும் பெறுவதற்கு காரணம் நான் என் பாஸ்டருக்கு செய்ததுனால என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிறார். பணிவிடை ஊழியம் இந்த மாதிரி எலிசா எலியாவுக்கு செய்ததுனால அவர் கேட்குறாரு, எப்பா நீ எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிற, இப்போ நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்துச்சு, நான் உனக்கு என்ன செய்யணும். இவர் ஹி பே த ப்ரைஸ், கரையும் கொடுத்துக்கிறாரு. ஆனால் இவர் கிடைக்கணும், அவர் கேட்பார், தருவாருங்கிறதுக்காக சேவை செய்யலை. எனக்கு ஒரு நல்ல நண்பர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் பேர் ஆண்ட்ரூ ஃபாக்ஸ். அவர் பிரிட்டிஷ். அவர் யங்மேனாக இருந்தப்போ அவர் பாஸ்டர், சர்ச்சில் பாஸ்டராக இருந்தார். அவர் பாஸ்டர் வயசானவர். இப்போ வயசான பாஸ்டருக்கு ஒரு பணிவிடை செய்வாராம். என்ன பணிவிடை செய்வார் உங்களுக்கு தெரியுமா? ஒரு சீனியர் பாஸ்டருக்கு ஒரு இவர் ராம்கி செய்கிறார்ல, அது மாதிரி செய்வார். அவர் என்ன செய்வார், அவருக்கு துணி வச்சு கொடுப்பாரு, அயன் பண்ணி கொடுப்பாரு, சூட்கேஸை குத்திட்டு போவார். அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டியது, வீட்டில் செய்ய வேண்டியது, வெளியில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார். கடைசியில் இவர் பாஸ்டரும் வயசானவர், அந்த சபையில் உள்ள ஆட்களும் வயசானவங்க. பாஸ்டர் எப்படி இருக்காரோ அப்படி தான் ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் நம்ம சபை பரவாயில்ல. ஆகவே அந்த சபையில் ஒரு 10-50 பேர் இருப்பாங்களாம். இந்த யங் பாஸ்டர் இவர் தான் வயசு குறைஞ்சவர், மற்றெல்லாம் எல்லாம் 70-80க்கு மேலே 90 அந்த மாதிரி கேஸு.
அப்போ அவர் ஊழியம் செய்யுங்க. அந்த வயசான பாஸ்டர் இருக்கிறாரு, இவர் யங் பாஸ்டர், இளம் பாஸ்டர். என்ன ஊழியன்னா மாதத்துக்கு ஒரு அடக்கம் நடக்குமா? என்ன ஊழியம் நடக்கு? என்ன வயசு இப்போ வயசாகிடுச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்? எல்லாம் அவங்க எல்லாம் இந்த உலகத்தின் பரலோகமே எனக்கு சொந்தமேன்ட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே ஆட்கள் போயிட்டே இருக்குது. 50 அப்படி 40 30 குறைஞ்சி போச்சு. அண்ணே பாஸ்டருக்கும் வயசாகி போச்சு. அண்ணே கடைசியில் அந்த பாஸ்டர் அவர் சின்ன பாஸ்டர் பார்த்து சொன்னார், எப்பா நீ எனக்கு ரொம்ப உதவி செஞ்சேன்னா உனக்கு என்ன செய்யணும்? அவர் கேட்டால் உங்கள் மகளை கட்டித்தாங்க நேரம். ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். இவர் உண்மையை பார்த்த உடனே சரி பரவாயில்ல, இவன் நம்ம பிள்ளைய கடைசி வரைக்கும் காப்பாற்றிடுவான்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ணோன்னு கொஞ்ச நாள் அவரும் போயிட்டார். இவர் நினைச்சிட்டாரு அந்த ஜெனரேஷன்லாம் போச்சு. எப்படி எய்த்தில் புறப்பட்ட ஜெனரேஷன் வனாந்திரத்தில் மடிந்து போன மாதிரி இப்போ அந்த ஜெனரேஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சிலையும் ஆள் இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்த ஊழியத்துக்கு நல்ல பரிசை கற்றுக் கொடுத்தார். ஸோ என்ன, அதாவது நம்ம ஒரு ஆளுக்கு பணிவிடை செய்யும்போது அதாவது அவங்களும் நமக்கு எதையாவது செய்யணும் விரும்புவாங்க. எலியா அந்த எலிசாவுக்கு நான் எதையாவது உனக்கு நான் செய்யணும்னு கேட்டப்போ அவர் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக இந்த உலக பிரகாரமான அந்த ஒரு காரியத்தை கேட்கல. அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாக இருந்த அப்படின்னால உங்கள் மேலே இருந்த ஆவிக்குரிய வரன், அபிஷேகம், வரங்கள் இது உலகத்தில் இருக்கிற நன்மைகள் ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனால் ஆவிக்குரிய வரங்கள் அது இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கு. அதை கேட்டேன். அப்போ தான் எலியா சொல்கிறாரு, நீ அரிதானவைகளை கேட்டாய். ஆமென்னு சொல்லுமா? இன்றைக்கி நாமெல்லாம் எத்தனையோ காரியத்தை கேட்குறது தான் வந்திருக்கோம். லிஸ்ட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஜெப குறிப்பை எழுதி கொடுங்கன்னா நிறைய பேர் கொடுத்துட்டீங்க. அல்லேலூயா சொல்லுமா? இதில் எல்லாம் இருக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம இருக்கோம். ஆனால் அரிதான காரியங்களை யாராவது கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் ஒன்றுமே இருக்காது. இந்த 100 ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் நான் ஆவிக்குரிய நிலையில் வளரணும், வரங்களை பெறணுங்கிற லிஸ்ட்டு அதில் வராது. எல்லாம் பூமிக்குரிய லிஸ்ட்டாகவே இருக்கும். பூமிக்குரிய வேலை அல்ல. ஆமாம். முதலாவது இப்படி ராஜ்யத்தையும், அப்போது அதை தேடினா இது தன்னால் வந்துட்டு போகுது. ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஸ்தோத்திரம். அரிதான காரியத்தை கேட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தேன்னா உனக்கு கிடைக்கணும். அதுலேயும் ஒரு நிபந்தனை போட்டார். ஆனால் அதுக்காகத்தான் அவன் தொடர்ந்து எங்கே போனாலும் அந்த எஜமான பின்பற்றியே போகிறான். நான் போயிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட இடத்துல வந்துச்சாங்க. யோர்தானை பார்க்குறாங்க. யோர்தானை கடந்து போகணும். அதுக்கு முன்னால் எலியா செய்த காரியம், அவன் சால்வை எடுத்து அந்த யோர்தானை அடித்தான். அது 2ஆக மறுபடி. ஏன்னா எலியா செய்ததை அந்த எலிசா பார்த்துட்டே இருக்கான். 2 பேரும் போயிட்டாங்க. அக்கறைக்கு போன உடனே எலியா எடுத்துக்கொள்ளப்படுறார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பழைய ஏற்பாட்டிலே மரணத்தை காணாமல் மகிமையில் பிரவேசித்தவர்கள் எலியா அண்ட் ஏனோக். ஆனால் அது என்ன ஒரு ரகசியம் இருக்குன்னா, ஒரு நாள் எலியா பிரச்சனை வந்தோடனே சொல்லிட்டாரு, ஆண்டவரே போதுங்கர்த்தாவே, போதுங்கர்த்தாவே என் பிதாக்களை பார்க்கலாம் நல்ல வாழ்வதை விட. எத்தனை பேர் அப்படி சொல்லிருக்கீங்க? ஒரு சின்ன பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியலையே. ஆகாப் ராஜா அன்னைக்கு இன்னைக்கு பெரிய ஒரு மேட்டரெல்லாம் டீல் பண்ணிட்டேன். முழு தேசத்துலையுமே அக்கனியை கீழே இறக்கிட்ட, மழையை கொண்டு வந்த. ஆனால் அவ்வளோ பெரிய மாபெரும் வீரன் இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனையை ஏசபேல் என்னவோ சொல்லிட்டா, ஒரு பொம்பளை சொல்லிட்டான்னு இப்படி போயிருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை. அது ஏன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக ஒரு வேர்டு சொல்கிறார் யாக்கோபு. எலியா பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? யாக்கோபு புஸ்தகம் எத்தனை அதிகாரம்? 5ஆம் அதிகாரம் 16 17 நினைக்கிறேன். அந்த எலியாவை பற்றி கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்ல, அவர் எலியா நான் யாராம்? நம்மை போல. அப்படி சொல்லுங்க, நம்மை போல. நமக்கு இருக்கிற பிரச்சனை தானே அவருக்கு இருக்கு. அவரை பார்த்தா நாம படிக்குமா இல்லை நம்மளை பார்த்து அவர் படித்தாரா? சின்ன பிரச்சனை உடனே நான் சாக போகிறேன். சாகிறதுக்கு பிழைக்கல, பிழைக்கிறது தான் பிழைச்சிக்கிறார். ஆமே. ஆனாலும் அவன் செய்த காரியத்தை பார்த்துட்டு தூதனை அனுப்பி, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம். உடனே அவனுக்கு, ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் நல்ல தகப்பன், நல்ல தேவன். அல்லேலூயா சொல்லுமா? அதனால் அவனை போய் தூக்கி அவன் தூங்கிட்டான். சில சமயங்களில் சாப்பிட்றவங்க தூங்குவாங்களா? தூக்கம் வராது. இல்லை தூக்கலன்னு தூங்குவாங்க. ஆனால் இவன் நல்ல மனுஷன். சூரச்செடியில் போய் தூங்கிட்டு இருக்கும்போது தூதனை அனுப்பி அவனுக்கு என்ன செஞ்சார்? எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வேதூரன்னு சொல்லிட்டு அவன் என்ன கொடுத்தாராம்? சூப்பர் சாப்பாடு. ஆமென்.
ஆகாரம் கொடுத்து அவனை தட்டி எழுப்பி தூக்கி விட்டு நீ போக வேண்டும். இனிமேல் தான் அவன் ஊழியமே இருக்குது. ஆமென் சொல்லுமா? அந்த எலியா நினச்சான் இதோட முடிஞ்சது கதைன்னு நினச்சான். இல்லை, ஒருவேளை நீங்களும் அந்த கதையில் வந்திருக்கலாம். இனிமேல் தான் உங்கள் வேலையை ஆரம்பிக்க போகுது. இனிமேல் தான் உங்கள் ஊழியமே இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பாட்டு நல்லா உண்டு. என்ன பாட்டு? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றேனே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து சேர்த்து நல்ல தேவனே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் சரி. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். ஆமென், ஹல்லேலூயா. முடிந்ததுன்னு நினச்ச சமயத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார். எல்லாரும் என்னை தூக்கி எறிஞ்சாங்க, ஆனால் வேணும்னு அவர் என்னை வச்சுக்கிறார். யாருக்கு வேண்டாத பொருளாக இருந்தாலும் இது ஆண்டவருக்கு வேண்டியது. ஆமென் சொல்லுமா? இது ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, நம்ம ஆண்டவருக்கு தேவை. அவருடைய அழகான கண்கள் நம்ம கண்டுக்குது. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலிசா அந்த கேட்ட காரியம், அரிதான காரியத்தை கேட்டப்போ எலியா சொன்னார், அரிதான காரியத்தை கேட்டேன், பெரிய காரியத்தை கேட்டேன், சாதாரண காரியத்தை இல்லை. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற ஆவி 2 மடங்கு. இந்த நாட்கள்லையும் பெரிய காரியங்களை கேட்போம் தேவனிடத்தில். ஏன்னா நம்ம தேவன் பெரிய தேவன். ஆமென். பெரிய தேவனிடத்தில் பெரிய காரியம். எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி, எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தானே, 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு காட்டுவேன்னு சொல்லுவேன். ஆமென், அல்லேலூயா. பெரிய தேவனிடத்தில் பெரிய காரியத்தை. ஆமென். ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அந்த எலிசா சொன்ன வார்த்தை சூப்பர். எல்லாம் சொல்லுங்க, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை. நீங்கள் இருந்த காலத்தில் நீங்கள் ரதம் போல் இருந்தீங்க, நீங்கள் குதிரை போல் பராக்கிரமம் செய்கிறதா.
அந்த நாட்களில் நீங்கள் இருந்த பராக்கிரமம் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும். நாங்கள் மேன்மை பாராட்ட ரதத்துக்கு அன்னைக்கு இருந்த ரதம் தான் அன்னைக்கு இருந்த ரதங்கிறது என்ன சொன்னால் உயிரில்லாத ஒரு பொருளாக இருந்தாலும் அது மேன்மைக்குரியதாக இருந்த 20ஆம் சங்கீதம் வாசித்து பார்க்கும் பொழுது ரதம் குதிரை பலம் பொருந்தியது. பலம் பொருந்தி இன்றைக்கி என்ன பொருள் எடுத்தாலும் என்ன ஹார்ஸ் பவர், ஒரு மோட்டர் எடுத்து எத்தனை ஹார்ஸ் பவர், ஒரு குதிரை அந்த பலத்தை வச்சு தான் எந்த ஒரு சக்தியும் அவங்க கணக்கிடுறாங்க. குதிரையாக இருந்தாலும் சரி ரதமாக இருந்தாலும் அது அந்த நாட்களில் அவ்வளோ பராக்கிரமத்தையும் அவ்வளோ வலிமையும் காட்டக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதை விட மேலான தேவன். ஆகவே தான் அந்த 20ஆம் சங்கீதத்தை சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. இப்போ எலியா இல்லை, எலியாவை பார்க்கலும் மேலான பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொன்ன அந்த ஆவிக்குரிய வரத்தை எலிசா கேட்டதுனால அவன் மேலே கத்தை கொடுக்குறாரு. அவன் என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமா இருந்தவரே, அவரை எடுத்துட்டீங்க. ஆனால் அவருக்குள்ள இருந்தது அவருக்கு கொடுத்த அந்த பலத்தை விட, அவருக்கு கொடுத்த அந்த ரதத்தின் பலத்தை விட, குதிரையின் பலத்தை விட எனக்கு அதிகமான பலத்தை கொடுத்து குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கற்பது எனக்கு ஜெயந்தரன்னு சொல்லி எலியாவிடத்தில் கேட்டபோது அந்த சால்வையை கூப்பிட்ட போது மேலே பார்க்குறாரு. மேலே போகும்போது சால்வை. இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய வல்லமை. அப்புறம்ல மாடியில் கூடி ஜெபம் பண்ண போது அந்த எலியாவை எடுத்துக்கொண்டது பலத்தை சுழல் காற்று, அக்னியும் சுழல் காற்றுமாக வந்து சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு அந்த அக்னியும் சுழல் காற்று வந்ததுனால இங்கே என்ன சொல்லப்படுகிறது, பேசிக்கொண்டிருக்கல இதோ என்னதான் அக்னி ரதமும் குதிரைகளும் என்ன செய்தது, நடுவாக வந்து பிரித்து என்ன செய்ய சுழல் காற்றில் என்ன செய்தாங்களாம். ஆமாம், சுழல் காற்று, அக்னியும் காற்று. இது அக்னியும் காற்று எங்கே வந்துச்சுன்னா அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 120 பேர் கூடி ஜெபம் பண்ணாங்களே, அப்படி மேல் வீட்டில் கூடி ஜெபம் பண்ணும்போது அந்த பலத்த காற்று, அப்புறம் அங்கே அக்னிமயமான நாவுகள் வந்து அவங்க அந்த வீட்டில் அப்புறமில் இருந்தபோது அந்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. அந்த ஆவியானவர் வந்து இறங்கின போது அவங்க எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. ஆனால் இங்கே ஆவியானவர் வந்து இறங்கின போது இவங்க புதிய பலத்தால் நிரப்பப்படுறாங்க, புதிய வல்லமையினால் நிரப்பப்படுறாங்க, புதிய தரிசனங்களை நிரப்பப்படுறாங்க. இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எலியாவின் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் எலியாவின் பலத்தையும் எலியாவுடைய வலிமையை அன்றைக்கு யோவான் ஸ்நானனுக்கு கொடுத்து அந்த யோவான் ஸ்நானகனை முன்னே வழியை ஆயத்தம் பண்ண, ஆண்டவர் இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ண, என்னுடைய தாசனாகிய எலியாவின் ஆவியின் பலமும் உடையவனாக இருப்பான் என்று அன்றைக்கு யோவான் ஸ்நானகனை பற்றி சொன்னார். அந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொன்னபோது, நான் உங்களுக்கு ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன், இவரோ அக்கனியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். நான் சிறுகணும், இவர் பெருகணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஆண்டவரே, அந்த எலியாவின் ஆவியையும் அந்த எலியாவின் பலத்தை உடைய யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, நான் சிறுகணும், இந்த ஆண்டவர் பெருகணும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த ஆவியானவர் இவர், நான் உங்களுக்கு சாதாரண தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், மனம் திரும்புவதற்கு ஏற்றபடி கொடுக்குறேன். ஆனால் இவரோ பரிசுத்த ஆவினாலையும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் சொன்ன உடனே அவங்க எல்லாம் அப்பர் ரூமில் கூடியிருந்தாங்க. அந்த அப்பர் ரூமில் அக்னியும் அந்த காற்று இறங்கின பொழுது அவங்க இருந்த இடம் அசைந்தது, வீடு முழுவதையும் நிறைப்பெற்று. அதே ஆவியானவர் இன்றைக்கே காலம் வந்திருக்கீங்களா? நல்ல கரங்களை தட்டி அந்த ஆவியானவர் வந்து இறங்கி நம்மை நிரப்பி நம்மையும் பயன்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. சோர்ந்து போன போது எலியாவுக்கு தூக்கிவிடும்படி தூதனை அனுப்பி அப்பத்தை கொடுத்து தூக்கிவிட்ட தெய்வம் இங்கே தம்முடைய வசனத்தை தந்து நம்மை தூக்கி விடுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென் சொல்லும். ஹல்லேலூயா. நிலைப்படுத்தவர்களுக்கு சமயத்தை கேட்ட வார்த்தை சொல்லும்படி ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். வசனத்தை அனுப்பி அவளை புதுப்பித்தார், உயிர்ப்பித்தார். ஆகவே இந்த அனுபவத்தை எல்லாம் பெற்ற அந்த எலிசா அடுத்து ஒரு அற்புதத்தை, அவர் யோர்தானில் வந்தப்போ, இப்போ ஒரு யோர்தான் மறுபடியும் கரை புரண்டு போகுது. அந்த கரண்டு இப்போ முன்னால் எலியா இருந்தார், பிரச்சனை இல்லை, அவரே பார்த்துக்கிட்டாரு. இப்போ எலியா இல்லை, அந்த எலியாவை அனுப்பின சால்வை எடுத்து அந்த எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்த போது அந்த மறுபடியும் அந்த யோர்தான் பிளக்குது. அதுக்கப்புறம்
ஆண்டவர் புதிய வழி செய்கிறாரு. பிறகு ஊருக்கு வர்றாங்க. ஒரு ஊருக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, அந்த ஊர் வந்து நல்ல ஊர் தான், ஆனால் அந்த ஊரில் உள்ள தண்ணி என்னது இல்லை, நல்ல தண்ணி இல்லையா. அந்த நல்ல தண்ணி இல்லை. 19ஆம் வாசம் 19ஆம் சொல்லியிருக்குது. அந்த ஊருக்கு வந்தாங்க. வந்த உடனே அந்த ஊரில் வந்து குடியிருக்கும்படி வந்தாங்க. வந்து பார்த்த உடனே பட்டணம் குடியிருப்புக்கு எப்படி இருந்தான், நல்லது, தண்ணீரோ நிலமோ பானை. ஊர் நல்ல ஊர் தான், ஆனால் ஊரில் உள்ள ஆட்கள் சரியில்லை. ஆட்கள் சரியில்லாம் காரணம் நிலமும் சரியில்லை. அது பாழான நிலம். அந்த பாழான நிலத்தையும் அந்த பாலைவனமாக இருந்த இடத்த சோலைவனமாக மாற்ற, அந்த நிலத்தினுடைய வளத்தை மாற்ற, வனாந்திரம் புஷ்பத்தை போல செழிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அந்த தண்ணீரையும் மாற்றுவதற்கு அவரே ஜீவ தண்ணீராக, அவரே அந்த பாழான நிலத்தை சீரான நிலமாக மாற்றுவதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு தோண்டியில் கொண்டு வா, தோண்டி எடுத்துட்டு வா, தோண்டியில் உப்பை போடு, அந்த உப்பை போட்டு அந்த ஊற்றுல உள்ள போடு. அன்றைக்கு எப்படி மாறாமல் கசப்பான தண்ணீர் அது தித்திப்பாக மாறுமோ, அதே மாதிரி 2வது எலிசா மூலமாக அந்த நிலத்தை மாற்றி, அந்த தண்ணீரையும் மாற்றி, அங்கே ஒரு புது வழியை திறந்தனால அங்கே 21 சொல்லுது, அந்த 100 போய் அந்த உப்பை கொண்டு தண்ணியில் போட்டனால எல்லா மக்களும் சுகமானாங்க. அங்கே சொல்லப்பட்ட ஒரு நல்ல சூப்பர் வேர்டு, இனி இதனால் உங்களுக்கு என்ன வராது, சாவு வராது. ஆமென், அல்லேலூயா. அந்த சாவுக்கு காரணமான சாபத்தை மாற்றுறதுக்கு அந்த உப்பு காரணமாக இருந்தது. உப்பு, ஆண்டவர் சொன்னார், நீங்களே பூமிக்கு உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரப்படும். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செஞ்சு பாருங்க, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அவரே நமக்கு வெளிச்சம், அவரே நமக்கு உப்பு, அவரே நம்முடைய வாழ்க்கையை அவர் சாரமேற்று, அவரே நம்ம ருசி கொடுக்க வச்சு, நமக்கு நாம ருசி கொடுக்க, குடும்பத்துக்கு ருசி கொடுக்க, அந்த சாபத்தை மாற, அந்த தண்ணீரில் உள்ளதான சாபம் மாற, நிலத்தின் சாபத்தை மாற்ற, ஆதாம் மூலமாக ஆதாம் செய்த பாவத்தினால பூமி சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட பூமியில் விளைந்த எல்லா சாபத்துக்குள்ளானது. எல்லா சாபத்தை மாற்ற 2ஆம் ஆதாமாக இயேசு வந்தபடினால அந்த சாபத்தை எல்லாம் மாற்றினாரு. ஹல்லேலூயா. ஆகவே சபிக்கப்பட்ட சின்னமான சிலுவை, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எப்படிப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அந்த சாபத்தை மாற்றுறதுக்கு இயேசு சிலுவையில் தொங்குனதுனால சாபம் மாற்றப்பட்டது, அந்த தண்ணீர் மாற்றப்பட்டது, அந்த நிலம் மாற்றப்பட்டது. ஒரு புதிய வழியை கர்த்தர் திறந்தார். ஆமென் சொல்லுமா. இது 2வது அற்புதம் எலிசா. 3வது ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தில் என்னென்னா, அங்கே ஒரு யுத்தம் நடக்க போகுது. என்ன யுத்தம் நடக்குது, இஸ்ரவேல் ராஜாவுக்கும் மோவாப் ராஜாவுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. அப்படி அந்த யுத்தம் வந்தபோது வேதம் சொல்கிறது, அந்த 5ஆம் வசனம் வாசித்து பார்க்குறோம். ஆகாப் இறந்து போன பின்பு மோவாபின் ராஜா இஸ்ரவேல் மேல் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்படி கலகம் பண்ண பொழுது யோராம் என்ற ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலெல்லாம் இலக்கம் பார்த்து, மோவாப் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டேன் என்பதற்கு அவன், நான் வருகிறேன், நீர்தான் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், குதிரைகள் உம்முடையவைகள் என்று சொல்லி அவங்க புறப்பட்டு வந்தாங்க. அப்படி புறப்பட்டு போகும்போது இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா 3 பேரும் போய் யுத்தத்துக்கு போகிறாங்க. மோவாப் ராஜாவோட யுத்தம் பண்ண போகிறாங்க. போகிற வழியில் என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, 7 நாள் சுற்றி போகிறாங்க. 7 நாள் யுத்தத்துக்கு போகிற வழியில் அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை தான். அன்றைக்கு எப்படி தண்ணி பிரச்சனையும் அதே மாதிரி தண்ணி பிரச்சனை தான் அங்கே வருது. ஏன்னா வேதத்தை சொல்லுகிறது, அப்பத்தையும் தண்ணீரையும். இங்கே தண்ணீர் 7 நாளாக குடிக்க தண்ணியில். வேதத்தில் பார்க்கணும் 9ஆம் வசனம் எல்லா வாசிங்க. அப்படி இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோவின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது பெண் செல்வதற்கு இராணுவத்துக்கும் மிருக ஜீவனுக்கும் என்ன செஞ்சுட்டு பிரச்சனை வந்துட்டு, தண்ணி பிரச்சனை. தண்ணி பிரச்சனை தான் எல்லா பிரச்சனையும் வருது. ஆமென். ஊரில் உள்ள பிரச்சனைலாம் என்ன பிரச்சனை தான், அடி பிரச்சனை, பம்பில் போய் அடிக்கிறது, எல்லா பிரச்சனையும். அன்றைக்கு ஒரு பாஸ்டர் ஸ்வீட் நல்ல ஒரு நகைச்சுவையாக ஒரு காரியம் சொன்னார். அவர் பாஸ்டர்னால எல்லாரும் விசுவாசிகள் ஓரளவுக்கு தெரியும். எல்லாரும் சபைகளை வந்து எப்படி நினச்சா எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறாங்க சொல்லுங்கள், எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் என்ன செஞ்சுவாங்க, நல்ல ஆவியில் நிறைஞ்சு நல்ல சத்தமாக ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும். அப்படி அதனால் ஒவ்வொரு சத்தமும் அவருக்கு தெரியும். திடீர்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கிராமத்து பக்கம் போகும்போது அங்கே இதே சத்தம் ஒன்று கேட்கு, பம்படி பக்கத்தில்.
ஏன்னா சர்ச்சில் ஒரு அம்மா ஆவியில் நினைச்சவங்க பண்ணுறாங்க, அது சத்தம் கேட்ட மாதிரி இருக்குது, இங்கே ஒரு சத்தம் கேட்குது. கடைசியில் பார்த்தோன்னே நம்ம பிரைஸ் லார்ட் பாஸ்டர்ன்றாங்க. அப்போ என்ன பார்த்தோன்னே, என்னம்மா உங்கள் சத்தம் ரொம்ப கேட்டுச்சு, என்னம்மா நின்ன ஒரே சண்டை சத்தமாக இருந்ததுன்னு. அதனால் உங்கள் சத்தம் சர்ச்சில் ஒரு சத்தம் இருக்குது, அந்த கேட்ட சத்தத்தை வந்தால் நான் அந்த பக்கம் வரும்போது உங்கள் சத்தம் கேட்டேன். உங்கள் சர்ச்சில் சொல்கிற சர்ச்சில் நிறைஞ்ச சத்தம் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவீங்களா, அந்த சத்தத்தை மாதிரி இங்கே இருக்குன்னு நான் வந்தேன். உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் வேற ஒரு ஆவியில் சண்டை போட்டுருக்கீங்களம்மா, தண்ணி பிரச்சனையா? ஆமாம் பாஸ்டர், நான் முன்னால் வச்சுட்டேன், அவங்க பின்னால் வச்சுட்டாங்க, போட்டு ஒரே சண்டை பாஸ்டர், நான் என்னால் என்ன செய்ய மாட்டேன். ஏம்மா நீங்கள் ஆவிக்குரியவங்க இப்படி சண்டை போடலாமா? பாஸ்டர், சர்ச்சில் இருக்கும்போது ஒரு ஆவி வரும், பைப்பில் வரும்போது ஒரு ஆவி வரும். அங்கே ஒரு மாதிரி நான் இருப்பேன், இங்கே ஒரு மாதிரி இருப்பேன். பிரச்சனை வந்தால் நீ என்ன செய்யணும்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கே தான் வெளிப்படும். நீ ஆவிக்குரியவனா பூமிக்குரியவனாங்கிறத. இங்கே தண்ணி பிரச்சனை வந்தோடனே 7 நாள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் பாருங்கள், என்ன அந்த பிரச்சனையில் என்ன பரிகாரம், பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரம், எப்படி பரிகாரம் தேடுறாங்க பாருங்கள். உடனே கேட்குறாங்க, இஸ்ரவேல் ராஜா சொல்கிறான், ஐயோ நாம் இங்கே சாகிறதுக்கு தான் இங்கே வந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் யோசபாத் சொல்கிறான் 11ஆம் வசனத்தில், நாம் கர்த்தரை விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் இங்கே இல்லையா? உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், சூப்பராக ஒரு பதில் சொல்கிறான், எலியாவினுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை சாப்பாத்தின் எலிசா என்று இங்கே இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. இந்த பரிகாரம், ஒரு பிரச்சனைக்கு பரிகாரம் தேவன், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வசனம், தேவ மனுஷன். இந்த பிரச்சனைக்கு வேற எங்கேயும் போல. இந்த ஊரில் ஏதாவது தேவ மனுஷன் இருக்கிறான், ஒரு மனுஷன் இருக்கான். அவன் யாரு? எலியாவுடைய சீஷன். அவன் எலியாவுடைய சீர் சொல்லிருக்கான். அவன் எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன், ஊழியக்காரன். ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே, மை சர்வன்ட். யோசுவா சொல்லும் போது மோசேயின் ஊழியக்காரன் சொல்றாரு. மோசேக்கு ஒரு ஊழியக்காரன் தான், ஒரு எலியாவுக்கு ஒரு எலிசா ஒரு ஊழியக்காரன். அந்த எலியாவுக்கு தண்ணீர் கொடுத்த அந்த எலிசாங்க இருக்கிறான். ஆகவே அதோடு கூட மட்டும் அவனை எலிசா பற்றி சொல்ல நம்பது, எலிசா பற்றி வாசித்து பார்க்குறோம். எலியாவுக்கு தண்ணீர் பார்த்தவன். அது மட்டுமல்ல, 12ஆம் வசனத்தில் அவனிடத்தில் என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதோடு மட்டுமல்ல, இந்த எலிசா பற்றி வாசித்தும் போது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான் 14ஆம் வசனத்தில், நான் யூதாவின் ராஜாவாக யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று என்ன சொல்கிறாரு எலிசா? யாரு சொல்லுங்களேன்? எலிசா என்ன எப்படிப்பட்ட ஆளாம்? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ மனுஷன். ஆமென். இந்த கால வேளையிலும் கூட ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு பிரச்சனைக்கு பரிகாரம் வேணுமா, ஒரு தண்ணீர் இருக்கிற சூழ்நிலை, தண்ணீர் தட்டுப்பாடு வந்த போது அந்த தண்ணீர் தட்டுப்பாடு மறைய, நீங்க பஞ்சம் மாற, கண்ணீர் மாற, துக்கம் மாற, அழுகை மாற, நிந்தை மாற, ஆமானம் மாற, நம்பர் யோசபாத் தேவ மனுஷன் இருக்கிறார். எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா. 3வது அவனோட கர்த்தருக்கு முன்பாக, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். இந்த சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனை எலிசா பற்றி சொல்றதுக்கு காரணம், அந்த எலியாவும் கர்த்தருக்கு முன்னால் நின்று. ஆமென் சொல்லுமா? குருவை தொடரும் சீஷர்கள். 1 ராஜாக்கள் 17:1 எலியாவை குறித்த ஒரு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் என்ன ஆகுது பாருங்க. 1 ராஜாக்கள் 17:1 அந்த எலியாவை பற்றி சொல்லும்போது, கிளையாத்தின் குடிகளிலே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், முழு ஜெபத்தில் வந்து நிற்கிறோம், உபவாச ஜெபத்தில் நிற்கிறோம். இது மட்டும் போதாது, தேவ சமூகத்தில் வீட்டில் எப்போதும் முழங்கால் நிற்கப்படுங்க. நீங்கள் முழங்கால் நின்னீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மனுஷனுக்கு முன்னால் முழங்கால் பட தேவையில்லை. தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டா நாம் மனுஷருக்கு முன்பதாக முழங்கால் படியிட அவசியம் இல்லை. தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தால் நாம் மனுஷனுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், நீ முழங்காலில் நிற்காம குதிங்காலில் நிற்காத, தேவனுக்கு முன்னால் நிற்கப்படாது. இந்த நாட்களில் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கப்படாது. தெய்வ தரிசனத்தை பெறுவோம், தெய்வ பலனை பெறுவோம், தெய்வ வல்லமை பெறுவோம்,
தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த முழங்காலில் நிற்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கிற இந்த அனுபவம் எங்கே இருந்தது? அவனுடைய குரு, அவனுடைய தகப்பன், அவனுடைய ஆவிக்குரிய தலைவன் அந்த எலியா, அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றபடினால ஆகாப் ராஜா பார்த்து சொல்ல, ஏன் வார்த்தை இல்லாமல் தேசத்தில் மழை பெய்யாது. அந்த அதிகாரம் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்துக்கு விரோதமாக நம்ம நிற்கணும். முதல்ல எல்லா அரசாங்கத்துக்கும் மேலான ஆண்டவருக்கு முன்னால் நிற்க பழகும். என்னால் இந்த பூலோக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, முழு உலகத்துக்கு சொந்தக்காரர். அவருக்கு முன்னால் நிற்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த தேவனுக்கு முன்பதாக, சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நிற்க பழகுவோமே ஆனால் மனுஷங்க நம்மகிட்ட வருவான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராகாப் யோசேப்பு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. உங்கள் சாமி, உங்கள் தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. உங்கள் சாமியை குறித்து நான் கேள்விப்பட்ட போது எங்களுக்கு பயம் வந்துச்சு. உங்கள் சாமி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது செங்கடலில் அவர் செய்த பெரிய காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். இன்னும் மற்றும் அங்கே உள்ளதான அந்த அவங்க வரும்போது அமலேக்கியரோட கூட யுத்தம் பண்ண வந்த போது அவங்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ராகாப் சொல்கிறா, ஒரு பிரகடனம் பண்ணுறா. என்ன சொல்லலான்னு கேட்டால், உங்கள் தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்னு சொல்கிறாரு? எல்லா தெய்வங்களை விட என்ன 11ஆம் வசனம் யோசுவாவின் புத்தகம் 2:11 சொல்லு பாருங்க. எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எங்களுடைய தைரியமெல்லாம் அற்று போயிற்று. காரணம் என்னன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே, எல்லாம் சொல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் மேலான தேவனானவர். ஆமென். நான் யாருக்கு முன்னால் நிற்கணும்? வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறது எத்தனை பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஒரு எலியா அந்த தேவனுக்கு முன்ன, வானத்திலையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு முன்ன, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுன்னு சொன்னார அந்த தேவனுக்கு முன்ன, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்னால் நிற்கிற பாக்கியம். அவர் ஜெபத்தை கேட்பார், காரியங்களை மாற்றி அமைப்பார், பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கொடுப்பார். தண்ணீரில் 7 நாள் தானே தண்ணி இல்லை. அந்த தண்ணீரை தேடி அலைந்த போது அந்த எலிசாவிடத்தில் போய், நான் கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற மனுஷன் சொல்லி அவர் சொன்னார், நீ போய் அவன் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கி 16 சொல்கிறாரு, அவன் கர்த்தரை உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்குகள் எங்கே நினைச்சிங்க? வாய்க்காலை வெட்டுங்க, பள்ளத்தாக்குகள்லாம் வாய்க்காலை வெட்டுங்க. 7 நாளாக தண்ணி இல்லை, ஒரு பக்கம் தண்ணி இல்லை, ஆனால் தண்ணி வரப்போகுது. தண்ணி வர்றதுக்கு என்ன செய்யணும்? பள்ளத்தாக்கில் நிறைய வாய்க்காலை வெட்டுங்க. எல்லாம் இன்றைக்கி மேடாக இருக்குது, மேடுகளெல்லாம் பள்ளமாகும் போது தண்ணி நிச்சயமாக வரும். ஆமென். பெருமை உள்ளவர்களுக்கு தெய்வம் என்ன செய்கிறாரு? தாழ்மை உள்ளவங்களுக்கு பள்ளத்தில் வருவோம், தாழ்மைக்கு வருவோம், கீழே இறங்கி வருவோம். ஆகவே பள்ளங்களெல்லாம் என்ன செய்யட்டும்? பள்ளத்தாக்கெல்லாம் எங்கும் வாய்க்காலை வெட்டுங்க. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். ப்ரிப்பரேஷன், பியூரிஃபிகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். முழு ஜெபத்தில் ஆயத்தப்படுத்துகிறாரு, உபவாச ஜெபத்தில் ஆயத்தப்படுத்துகிறாரு, பியூரிஃபை பண்ணுறாரு, பரிசுத்தமாக்குறாரு. ஒரு பெரிய மாறுதலை நான் இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் கேட்டிராத மாபெரும் காரியத்தை செய்ததுக்கு பள்ளங்களெல்லாம் மேடுகளெல்லாம் பள்ளங்கள் ஆகட்டும். ஆகவே அப்படி செய்யும்போது என்ன நடக்கும் என்றால், 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு சூப்பரான ஒரு வேர்டு சொல்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் பாருங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் யார்? அவர் உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள். 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள்
பாக்கியவான்கள். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் அல்ல. 4, 5, 6 வாசித்து பார்க்கும் பொழுது உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிற பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பலன், எல்லாம் சொல்லுங்க, உண்மையிலே பலன் கொள்ள மனுஷனோ தங்கள் இருதயங்களை செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் தான் அழுகின் பள்ளத்தாக்கி ஒருவன் நடப்ப. கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு இரவு ஜெபம் அல்ல, அல்லது ஒரு நாள் உபவாச கூட்டம் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வீட்டிலே வாசமாயிருந்து ஆண்டவரே எங்களுடைய பள்ளங்கள் எல்லாம் நிரப்பும்படி ஆண்டவரே மழையும் குரங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, we want to see your glory, we want to see your anointing, we want to see the power of God. Let the glory of God fill this place. உங்க அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. நல்ல எது ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. மழையும் குளங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் உள்ளதான ஆண்டவரே மேடுகள் எல்லாம் பள்ளங்கள் ஆகட்டும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் கேட்டிராத காரியத்தை நீ செய்ய போறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, போ சீக்கிரமாய் ஒரு மழை வரப்போகுது. அப்போ போய் 7 முறை பார்த்துட்டு, எஜமானனே உன்னையுமே காணுமே. அப்போ சொல்றான், போய் பாரு, இப்போ போய் பாரு அப்படின்னு சொன்னது ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தோன்றுகிறது. இந்த காலை ஜெபத்தில் ஒன்றுமே தெரியலன்னு வந்திருக்கீங்களா? நீ மழையும் பார்க்க வேண்டாம், நீ காற்றையும் பார்க்க வேண்டாம். நிச்சயமாகவே பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் மழை குளங்களை நிரப்பும். இருதயமாகிய குளத்தை, வாழ்க்கையாக குளத்தை, வீட்டாகிய குளத்தை, சபையாகிய குளத்தை உன் வாழ்க்கை முழுவதும் தண்ணீரால் நிரப்புவாராக. அந்த ஆறு கணுக்கால் அளவல்ல, அது முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவல்ல, அது மார்பளவல்ல, அது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நீந்தக்கூடிய அளவிற்கு நீச்சல் ஆழத்தில் கொண்டு வரும்படி கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி 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 மூழ்கணுமே, மிதந்து வழியணுமே, மிதந்து மிதந்து வறுமையா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவன் வா. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, மார்பல் அளவல்ல, நீச்சல் அளவு. காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா குளங்கள் நிரப்பப்படும். யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ, யாரெல்லாம் அதற்கென்று தகுதிப்படுத்தி வர்றாங்களோ, வாய்க்காலை வெட்டுங்க. குளங்கள் எல்லாம் தூர்வாரப்படட்டும், சீர் செய்யப்படட்டும். இது சீர் செய்யப்படுற காலம். மழை வரப்போகுது, ஒரு மாபெரும் எழுப்புதல் மழை வரப்போகுது. அந்த மழை வர்றதுக்கு முன்னால நம்மை தகுதிப்படுத்துவோம், ஆயத்தப்படும். ப்ரிப்பரேஷன், பியூரிஃபிகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். தேவை வரும்போது தேவனிடத்தில் வாருங்கள், தேவ மனுஷனிடத்தில் வாருங்கள், தேவ வார்த்தையை கேளுங்கள். காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். எந்த அளவுக்கு வாய்க்காலை வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணீர் வரும். எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சுத்தமான ஜீவ தண்ணீர் ஊற்று. அது கணுக்கால் அளவல்ல, அது முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவல்ல, அது மார்பளவல்ல, அது நீச்சல் ஆழம். மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீர்த்தாக்கும். இன்னைக்கு காலையில் உன் வாழ்க்கையில் என்ன பள்ளத்தாக்கு? வியாதியின் பள்ளத்தாக்கா, அழுகையின் பள்ளத்தாக்கா, கண்ணீரின் பள்ளத்தாக்கா, அல்லது மரண பள்ளத்தாக்கா, அல்லது எலும்பு பள்ளத்தாக்கா? எந்த பள்ளத்தாக்கா இருந்தாலும், நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். முத கோலும் முத தடியும் என்னை தேற்றும்.
ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து ஹalleluya. குரபல சந்தர ரபல பலதி யந்தோனா மாமா மாமா. ஆண்டவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால ஹalleluya, அவரின் வலது பாரிசு அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் மேய்ப்பராக இருக்க நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுலடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்த நீதியின் பாதை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். உங்கள் கோலும் உங்கள் தடியும் என்னை தேற்றும். என் ஜீவனில் நடலாம். நன்மை கிருபை தொடரும். தகப்பனே, இந்த பகல் வேளையும் கூட கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி. அந்த மக்களை ஆஸ்வதிங்க. மழையும் குளங்களை நிரப்பும். உடைய வீட்டிலே வாசமாக இருக்கிற பாக்கியவான்கள் எப்போதும் வைத்து கொண்டிருப்பார்கள். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலம் மறவாதே. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.